Hi friends, welcome to Blooming Roses. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எல்லோ ஹைப்ரிட் வெரைட்டி சேர்ந்தது. பாருங்கள் இவ்வளோ அழகாக பூத்துருக்கு, பெரிய பெரிய பூவாக பூக்கும். இது வாங்கி 6 மாதம்தான் ஆச்சு. எவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இவ்வளோ பெரிய நல்ல ஒரு க்ரோத். அதாவது என்னுடைய மருமகா வந்து பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்தபோது அங்கே வந்து இலவசமாக தான் கொடுத்துருக்காங்க. அது 6 மாதம்தான் ஆச்சு. அது அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுக்கு காரணம் என்னென்னா நல்ல 15 days 15 நாளைக்கு ஒரு தடவை உரம் வைக்கிறது, மருந்து அடிக்கிறது எல்லாம் ரொட்டீனாக கரெக்டாக பண்ணிட்டு வரணும். அப்போ அந்த செடி வந்து நல்லா தளன்னு வளர்ந்து நல்லா ஷூட்டெல்லாம் அடித்து நல்லா பூ பூக்கும். அதாவது உரம் வந்து நீங்கள் எப்போ வைக்கணும்னா காலையில் தான் வைக்கணும், ஈவினிங் வைக்க வேண்டாம். அது மாதிரி தண்ணியை நீங்கள் காலையில் தான் ஊற்றணும். வெயில் காலத்தில் 2 நேரமும் ஊற்றலாம். இந்த சீசன்லலாம் நீங்கள் வந்து காலையில் மட்டும் உரம் வச்சு தண்ணி டெய்லி காலையில் ஊற்றுங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை உரம் வைங்க. அதாவது என்ன உரம்லாம் வைக்கணும்னா மண்புழு உரம் வைக்கலாம் ஒரு கை. அதே மாதிரி மாட்டுச்சாணம் எல்லாம் காஞ்சது போடுங்க. அது மாதிரி ஆட்டு சாணமும் நல்லா காய வச்சு தண்ணியில் ஊற வச்சு தான் போடணும். சும்மா கொண்டு போட்டிங்கன்னா அது செடி ரொம்ப ஹீட்டாகி உங்களுக்கு பட்டு போயிடும். அடுத்து எப்படி செடி இது உரம் வைக்கணும்னா, அதாவது இந்த பாட்டில் வேறு பக்கம் நீங்கள் போடக்கூடாது. இந்த பாட்டுக்கு இந்த ஓரமாக நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு பார்த்தீங்களா, இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி டூல்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து அமேசான்லேருந்து வாங்கினது. கார்டனிங் டூல்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. வாங்கிட்டு ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நான் மண்புழு உரம் போடலான்னு இருக்கேன். ஒரு கை மண்புழு உரம் அந்த ரூட்டு பக்கம் போடாமல் அப்படி சுற்றி போடுங்க. போட்டுட்டு அப்படி தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காலையில் மட்டும் உரம் வைங்க. மருந்து அடிக்கிறதுனா ஈவினிங் அடிக்கணும். மருந்து என்ன மருந்து அடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோலாம் நான் சொல்லி தரேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அருமையான செடிகள்லாம் நல்லா வளர்க்கலாம். தோட்டம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக. நான் தான் இதே மாதிரி நான் சொல்ல டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு பெரிய தோட்டத்தை உருவாக்கலாம். Okay friends, thank you. God bless you all.